நீங்க ஈரான நிராயுதபாணியாக்க சொல்றீங்க? ஈரானுக்கு எதிராக நடக்கிற தாக்குதல்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரிய போரை உருவாக்கும் என்று யுஎன் எச்சரிக்கிறது. ஐடியூசி உடனடியாக போர் நிறுத்தத்துக்கும் அமைதி பேச்சுவார்த்தைக்கும் அழைப்பு விடுக்கிறார்கள். உண்மை என்னன்னா, இப்போ ஈரானுக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ அதை பார்த்துட்டு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடும் தனக்குன்னு ஒரு ஐசிபிஎம் வேணும்னு நினைப்பாங்க. அதுவும் அமெரிக்காவை தாக்கக்கூடிய அளவுக்கு ஏவுகணை வேணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அமெரிக்கா தன் நாட்டு தலைவரை கொல்றதை தடுக்க அதுதான் ஒரே வழின்னு அவங்க நம்புறாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடும் இப்படித்தான் யோசிக்குது. ஏன்னா இங்க வலிமை உள்ளவன் தான் ஆழ்வான் அப்படிங்கிற விதிதான் முன்னிறுத்தப்படுது. உங்ககிட்ட என் நகரத்தை தாக்கக்கூடிய ஏவுகணை இல்லை, அதனால நான் உங்க நகரங்கள் எல்லாத்தையும் அழிப்பேன் அப்படிங்கிற ஒரு போக்கு இங்க இருக்கு. உங்ககிட்ட ஒரு அணுவாயுத ஏவுகணை இல்லாதது தான் நீங்க செய்த குற்றமா இங்கே பார்க்கப்படுது. இதேதான் உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளோட ஆலோசனை மையங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நாம் எப்படி ஒரு அணுவாயுத ஏவுகணையை வாங்க போறோம், ஏன்னா அது இல்லாம நாமளும் பாதுகாப்பா இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. மறுபக்கத்தில் இருக்கிற அகங்காரம் இப்படித்தான் யோசிக்கும். இப்போ நீங்க ஈரான நிராயுதபாணியாக்க முயற்சி பண்றீங்க. ஆனா நடக்க போறது என்னன்னா, எல்லா நாடுகளும் இப்போ தங்களை ஆயுதங்களால பலப்படுத்திக்கவே விரும்புவாங்க. அகங்காரம் அதிகாரத்தை வச்சுதான் பேரம் பேசும். ஆனா எவ்வளவு அதிகாரமும் அதுக்கு பாதுகாப்பை தந்துடாது. அதனால அதிகாரத்தின் மூலமா மேலாதிக்கத்தை அடைய நினைக்கிற இந்த குருட்டுத்தனமான தேடல் தவிர்க்க முடியாத மோதல்களுக்குத்தான் கொண்டு போய்விடும். இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த அகங்காரத்தையே எதிர்த்து கேள்வி கேட்கறது தான். உண்மையான நிராயுதபாணியாக்கல் அப்படிங்கிறது அகங்காரத்தை ஆயுதம் இல்லாம ஆக்குறது, அதுக்கு சவால் விடுறது மற்றும் அதை தூய்மைப்படுத்துறது தான். அதை தவிர வேற எதுவுமே இங்கே நிராயுதபாணியாக்கல் கிடையாது.